என் பையன் சின்ன பையன் மாசமா இருக்கையில் கேசரி விற்கும். மாசமா இருக்கல ஆசை வரும், அதை சாப்பிடுவோன்ட்டு 12 ரூபா தான். அந்த 12 ரூபா காசு எங்கள்கிட்ட இல்லை. அந்த கேசரி வாங்கி சாப்பிட காசு இல்லாமல் கஷ்டப்பட்ட ஆள் நாங்கள். அப்படின்னா வாழ்ந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து நான் தக்க வைக்காமல் இந்த மாதிரி நாதேரியை நம்பி நான் வீணாக போயிருக்கேன். இன்னைக்கு எங்கள் அம்மா நாற்று நட தான் போகிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு நான் எதுவும் செய்யலை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். இந்த நேர்காணல் ஒரு தரப்பினரின் கருத்துக்களை மட்டும் பிரதிபலிக்கிறது. இது மட்டுமே உண்மை கருத்துகள் அல்ல. மற்றொரு தரப்பினரையும் தொடர்பு கொள்ள முயற்சி செய்துள்ளோம். ஆனால் இதுவரை அவர்களிடமிருந்து பதில் கிடைக்கவில்லை. அவர்களின் பதில் கிடைத்தவுடன் அதையும் கலாட்டா தளத்தில் வெளியிடுவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன நம்பிக்கையில யாரையும் கேட்காம இவருக்கு வந்து திந்தாப்பா வச்சுக்கொண்டு நகை எடுத்துக்கிட்டீங்க? இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு திமுரு தான். என்னுடைய பாஸ்வேர்டு தெரியும், என் வீட்டுக்கார பாஸ்வேர்டு தெரியும். ஓப்பன் பண்ணுறது அந்த மெசேஜில் வரும்ல, காசு இந்த காட்டும்ல, கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த காசை எப்படி கரைக்கணும்னு பிளான் போட்டுருவான். அவ்வளோ தூரத்துக்கு க்ளோஸாக ஜிபேயோட இதெல்லாம் தெரியறவள நகையெல்லாம் வச்சு காசை கொடுத்து இன்னைக்கு நான் காசு இல்லாமல் உட்காந்துருக்கேன். நான் ஷூட்டிங் போக முடியல, மனநிலை வந்து சரியில்லை, வீடியோ போட முடியல, ஷூட்டிங் ஒரு வாய்ப்பு கூட யார்ட்டையும் நான் கேட்க முடியல, நான் பேச முடியல, எதுவுமே பண்ண முடியாம பைத்திய மாதிரி நான் ஒரு 3-4 மாசம் இருந்துட்டு இருக்கேன். நான் கேஸ் கொடுக்கவும் தான் அவனோட சுய ரூபமே நமக்கு தெரியுது. கொஞ்சம் பேரை ஏமாத்தல, கிட்டத்தட்ட அவங்க ஊர்லயே எப்படி 20 குடும்பத்தை ஏமாத்திருக்கான். நல்லவனே எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? நல்லவனே கேஸ் கொடுத்துருக்கேன்டா. தைரியம் இருந்தா வந்திருக்கலாம்ல. அவனுக்கு எந்த வேலையுமே கிடையாது, ஒரு வேலையும் கிடையாது. அந்த போன்ல கிரிமினலா வந்து யார்கிட்ட என்ன பண்ணலாம், எப்படி பிடுங்கலாம், எப்படி வந்து கடைக்கு எத்தனை கடைக்கு ப்ரொமோஷன் பண்ணி என்ன வீடியோ போடல, அவங்களே எங்களுக்கு போன் பண்றாங்க. எவ்வளவு பேர் இந்த மாதிரி ஏமாத்தி இருக்கிறாரு? உங்களுக்கு கால் வந்து கால் பண்ணாங்க? இப்ப போன் வந்ததே எப்படி 20 பேர்ட்டு போன் வந்திருக்கு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஷூட்டிங் இல்லை, நான் வீட்டில் போயிட்டு என் தம்பி நகையை அடகு வச்சு கொடுத்து நான் வந்து வீட்டு வாடகையிலேருந்து எல்லாமே நான் கட்டினேன். ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்காரு. பையன் சின்ன பையன் மாசமா இருக்கையில் கேசரி விற்கும். மாசமா இருக்கல ஆசை வரும், அதை சாப்பிடுவோன்ட்டு 12 ரூபா தான். அந்த 12 ரூபா காசு எங்கள்கிட்ட இல்லை. அந்த கேசரி வாங்கி சாப்பிட காசு இல்லாமல் கஷ்டப்பட்ட ஆள் நாங்கள். அப்படின்னா வாழ்ந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து நான் தக்க வைக்காமல் இந்த மாதிரி நாதேரியை நம்பி நான் வீணாக போயிருக்கேன். இன்னைக்கு எங்கள் அம்மா நாற்று நட தான் போகிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு நான் எதுவும் செய்யலை. நகை மட்டும்தான் கொடுத்து ஏமாந்துருக்கீங்களா? வேற ஏதாவது கொடுத்துருக்கேன்? நான் தான் நிறைய பணம் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன்ல, நிறைய பணம் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 7 லட்சத்துக்கு பக்கம் இருக்கும். இன்னைக்கு எங்கள் அம்மா நாற்று நட தான் போகிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு நான் எதுவும் செய்யலை. எங்கள் அம்மா செய்வேன், ஆனால் இன்னைக்கு அதை வேலைக்கு போகாமல் நான் நிறுத்த முடியல. ஆனால் இப்படி ஒருத்தர் வந்துனால என் நகையை பூரா வச்சு ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு நகையை வைக்கிறது பிடிக்காது, பிள்ளைங்கள்ட்ட இருக்கட்டும் அப்படிதான் எங்கள் அம்மா நினைக்கும். எந்த நம்பிக்கையில யாரையும் கேட்காம இவருக்கு வந்து திந்தாப்பா வச்சுக்கொண்டு நகை எடுத்து கொடுத்தீங்க? இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு திமுரு தான். நம்ம என் வீட்டுக்காரர் நிறைய சொன்னார், வேணாம் தாமரை அவனுக்கு அவன் திருட்டு பையன் மாதிரியே தெரியுறான் சொன்னாரு. என் வீட்டுக்காரர் சொன்னார், ஆரம்பத்திலே சொன்னார், தாமரை இவங்க 2 பேரும் முகரையே சரியில்லை, உன்னை வந்து நடுத்தெருவில் நிறுத்திடுவாங்கடி, வேண்டாம், பழக்க வழக்கத்தை கட் பண்ணிக்கேன்னு சொன்னார். நான் தான் யாரையுமே பழகவிட மாட்டேங்கிறேன். ஏன் அப்படி? எனக்கு யார் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான், அந்த திண்டுக்கல்ல இருக்க பானு மட்டும் தான். அவள் மட்டும்தான் எனக்கு ஃப்ரெண்டுனாவே, வேற யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் பிக் பாஸ்க்கு அப்புறம் தான் ஐக்கி, ராஜு, அண்ணாச்சி, இவங்களாம் இன்ன வரைக்கும் ரொம்ப க்ளோஸ் எனக்கு. இப்படி எல்லாமே நாங்கள் ரொம்ப. அப்புறம் சுரேஷ் தாத்தா ஏதாவது ஒன்றா ஓட்ட அடுத்த நிமிஷம் ஃபோன் பண்ணிடுவார், பாலாவும் ஃபோன் பண்ணிடுவான். இப்படி அதுக்கப்புறம் வந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் இவங்கெல்லாம், வேற யாருமே கிடையாதா. சரி இவங்க வந்திருக்காங்களே அப்படின்ட்டு நான் இவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தேன். என் வீட்டுக்காருக்கு பிடிக்கல, வேணாம் தாமரை அவன் முகர திருட்டு மொழியா தெரியுது, தயவு செய்து பழகாதன்னு சொன்னார். நான் அவரை சண்டை போட்டு இப்படி இருக்கக்கூடாது மாமா, இங்கே வந்திருக்கோம், இங்கே இருக்கோம் அப்படின்னு என் வீட்டுக்கார்ட்ட ஒன்று ஒன்றா சொல்லி அவர் மண்டையை கழுவுனேன். இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கே சொன்னேன் கேட்டியா, இன்னைக்கு உட்காந்து நீ வருத்தப்படுற, நான் தாண்டி உங்களோட உட்காந்து தூங்காம இருக்கேன், ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு இன்னைக்கு சொல்றாரு அவர். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா யாரையும் இப்படி ஏமாத்த கூடாது. ஆனா அவன் சத்தியமா சொல்றேன், மனுஷ ஜென்மமே கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், கோச்சுக்காதீங்கப்பா, இன்னொன்னு சொல்றேன், நடிகர்கள் யாரும் அவன் ப்ரொமோஷன் பிடிச்சு கொடுக்குறான் அப்படின்னு நம்பாதீங்க. அப்படிதான் உள்ளேயே வந்தான். உங்ககிட்டே அப்படிதான்? ஆமா, அப்படிதான். ஃபர்ஸ்ட் இந்த நான் பிக் பாஸ் அப்போ ப்ரொமோஷன் எனக்கு தெரியாது, இப்படிலாம் பண்ணணும் வைக்கணும்னு நமக்கு தெரியாது இல்ல. இவன் தான் சொன்னான், இந்த மாதிரி வந்து ப்ரொமோஷன் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் உள்ளேயே வந்தான். அவன் வந்து எனக்கு ஏகப்பட்ட நஷ்டம் மட்டும்தான் இருக்கு. அவனால நான் சீரியலுக்கு போக முடியல. சீரியல் பண்ணாம அவங்க கூட சேர்ந்து நான் ட்ரிப்பு போறது, நான் வந்து இங்கே பிரேக் விடுவேன்னா அப்புறம் கண்டினியூட்டி மிஸ் ஆகும். அதுக்கு செலவுக்கெல்லாம் காசு ப்ரொமோஷன் பிடிச்சி போவோமே, என்கிட்ட இருக்கும்ல, ஏன் செலவுக்கு எனக்கு ஏதாவது பேமெண்ட் ஏறும். அது எப்படின்னு தெரியல. என்னுடைய பாஸ்வேர்டு தெரியும், என் வீட்டுக்கார பாஸ்வேர்டு தெரியும், ஓப்பன் பண்ணுறது அந்த மெசேஜில் வரும்ல, காசு இந்த காட்டும்ல,
கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த காசை எப்படி கரைக்கணும்னு பிளான் போட்டுருவான். என் வீட்டுக்கார சொல்லுவார், அறிவு இருக்காடி, இத்தனை நாள் எங்கேயுமே கூப்பிடாம இருந்தவன் ஏன்னா ஏதாவது ஒன்று இங்கிலீஷில் ஏதாவது மெசேஜ் வந்ததுன்னா இது என்னன்னு கேட்பேன்ல. இப்போ நீங்கள் நல்லா இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க தம்பி, இது என்னடா போட்டிருக்குன்னு நான் கேட்பேன்ல. அப்போதைக்கு இந்த ஜிபேலேருந்து ஏதாவது காசு வந்தாக்க மெசேஜ் வரும்ல, அவன் கண்ணில் பட்டுருச்சுன்னா அவ்வளோதான், அந்த காசு க்ளோஸ். அவ்வளோ தூரத்துக்கு க்ளோஸா ஜிபேயோட இதெல்லாம் தெரியறவள இல்லை பாப்பா, நம்ம வேற இப்போ இன்ஸ்டாவிலே கமாண்டு படிக்கையில் இப்போ சேனல்லேருந்தே பேமெண்ட் ஏறுது. அப்ப மெசேஜ் இங்க வரும்ல, அப்ப அவன் பாத்துருவான். புரியுதா? அந்த காசை எப்படி அழிக்கணும்னு செம்ம தெளிவா பிளான் போடுவான். மண்டைய கழுவி அப்படிக்கா இப்படிக்கா ஃபீல் பண்றாக்கா, அங்க போலாக்கா அங்க போலான்னு சொல்லி செம்மையா பிளான் பண்ணி காலி பண்ணி விடுவான். அப்படியே செஞ்சு செஞ்சு இன்னைக்கு நான் உட்காந்து அவ்வளோ பைத்தியம் மாதிரி ஃபீல், ரொம்ப மன ரீதியாக நான் பாதிக்கப்பட்டுட்டேன். அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்போ எப்படி அவர் வந்துட்டு கரெக்டாக வந்து நடிகர்கள் அப்படின்னு குறி வச்சு இது பண்ணுறாரு? அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது, ஏன்னா அவங்களோட பர்சனல், நம்ம அதை பேச வேணாம். நடிகர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து அவங்க இப்போ ஒரு ஹீரோயினி, அவங்களுக்கு மேலே நம்ம ட்ரெண்ட் ஆகணும்ல. இப்போ நம்ம இதுதான் உண்மை, ஆனால் இதை சொன்னோம்னா நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு நினைப்பாங்க. சத்தியமாக சொல்கிறேன், அந்த பொண்ணுக்கு நான் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த பொண்ணுனால தான் நான் இவ்வளோ பெரிய பாதிப்பில் இருக்கேன், இல்லைன்னா தேவையே இல்லை. இன்னொன்று, பெண்கள் வந்து என்னை மாதிரி லூசு தரமாவோ இதாக இருக்காமல் ஒரு பையனை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு நல்லா உடனே கல்யாணம் பண்ணாமல் தேர்ந்தெடுங்க. நல்லவனா கெட்டவனா கொஞ்ச நாள் பழகிட்டு பிடிக்கலன்னா போடான்னு விட்டுட்டு போயிருங்க. இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் என்னைய மாதிரி ஆளுங்க வாழ்க்கையும் சேர்த்து பாதிக்கும். ஏன்னா இவனை மாதிரி ஒருத்த வந்து வாழவே தகுதி இல்லாதவன். அவங்க அம்மாலாம் எப்படி இருந்தா, அவங்க அம்மா சொல்லுது, அவன் எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் எனக்கு அவன் வனக்கா புள்ள அப்படிங்குது. நான் சொல்கிறேன், ஏக்கா என்னை இப்படி ஏமாத்திட்டு உன் பையன் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான், உதவி செய்கிற மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான், என்கிட்ட அவ்வளோ காசு வாங்கியிருக்கான், ஒரு 5000 கொடுத்தா கூட என்னோட கடன் கழியும், வீடியோ போட்டுட்டு இருக்கான், ஆளுக்கு 500 உண்டியலில் போடுற மாதிரி. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பெண்கள் பாவம், உமன்ஸ் டேக்கு ஒரு பொண்ணுக்கு ஆட்டோவில் வந்த பொண்ணு காசு கொடுத்து நானே கொண்டு விடுறேன் உங்களுக்கு, ஏன்டா எப்படிலாம்டா நீ கண்டென்ட் இது பண்ணுவ, உங்களோட காசு யார் காசு என்ன இது பண்ணுவ, கொண்டுட்டு போயிட்டு எப்படி காசை என் காசை அழிச்சிருப்ப. இன்னைக்கு வந்து என்னால் எதுவும் இது பண்ண முடியல, ஏன்னா நிறைய பக்கம் வாங்கி 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 என்னோட நகையெல்லாம் கொடுத்துருக்கேன். நகையெல்லாம் வச்சு 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 காசை கொடுத்து இன்னைக்கு நான் காசு இல்லாமல் உட்காந்துருக்கேன். நான் ஷூட்டிங் போக முடியல, மனநிலை வந்து சரியில்லை. நான் இன்ஸ்டாவில் வீடியோ போட முடியுதா, நான் இன்ஸ்டாவில் வீடியோ போட முடியல. வீடியோ போட்டாதான் யாராவது ப்ரொமோஷன் கூட கூப்பிடுவாங்க. இவனால எந்த மன ரீதியை நான் பாதிச்சு வீடியோ போட முடியல, ஷூட்டிங் ஒரு வாய்ப்பு கூட யார்ட்டையும் நான் கேட்க முடியல, வர ஃபோனை பேச முடியல, எதுவுமே பண்ண முடியாம பைத்திய மாதிரி நான் ஒரு 3-4 மாசம் இருந்துட்டு இருக்கேன். இது தொடர்ந்து ஒரு 4 மாசம் 5 மாசம். ஆமா, அவங்க வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணல, அவங்க தான் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லி டயத்தை இழுத்துக்கிட்டே இருக்கவும் தான் நான் கேஸ் கொடுத்தேன். நல்ல வேலை, நான் கேஸ் கொடுக்கவும் தான் அவனோட சுய ரூபமே நமக்கு தெரியுது. கொஞ்சம் பேரை ஏமாத்தல, கிட்டத்தட்ட அவங்க ஊர்லயே எப்படி 20 குடும்பத்தை ஏமாத்திருக்கான். எல்லாத்தையுமே காசு தானா? அதாவது ஒவ்வொன்னு இந்த மாதிரி என்கிட்ட வந்து இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணி காசு போச்சுன்னா அங்க பைக் வாங்குவானா, அதுக்கு அந்த வீடியோல நான் கண்டிப்பா நான் போடாம இருக்க மாட்டேன். இப்படி ஒரு எதுவும் தெரியணும். இப்பதான் கொஞ்சம் வீடியோ போட்டிருக்கேன். பைக் வாங்குவானா, கார் வாங்குவானா, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சுத்துவானா, ஊருக்கு ஆளுகளை கூட்டிட்டு சுத்துவானா. இந்த மாதிரி சுத்துறதுக்கு யாருக்கிட்டே இருந்து பிடிக்க கூட, நீ சம்பாரிச்சு நீ சுத்து, நீ கார் வாங்கு, வண்டி வாங்கு, என்னமோ பண்ணிப்போ. வேலை பாக்குறாரா பாக்கலையா? ஒரு வேலையும் கிடையாது, வெட்டி பையன். அவன் இருக்கையிலுமே எந்த வேலையுமே பார்க்க மாட்டான். ஒண்ணுமே உடனே வந்து நான் ப்ரொமோஷன் பிடிச்சு கொடுக்குறேன். அவனுக்கு எந்த வேலையுமே கிடையாது, ஒரு வேலையும் கிடையாது. இந்த போன்ல கிரிமினலா வந்து யார்கிட்ட என்ன பண்ணலாம், எப்படி பிடுங்கலாம், எப்படி வந்து கடைக்கு எத்தனை கடைக்கு ப்ரொமோஷன் பண்ணி இன்னும் வீடியோ போடல, அவங்களே எங்களுக்கு போன் பண்றாங்க. அவரு உங்களை வச்சு வேற யாராவது ஏமாத்திருக்காரா? அவன் ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிதான் நியூஸ் வந்திருக்கு. என்னைய வச்சு எப்படின்னா, இது ஒண்ணு வந்துச்சு. நான் வந்து கார் கொடுத்துருந்தேன்ல, என்னோட காரை வந்து அவங்க பொண்ணு அவளை பாசத்துல நானே குத்திக்கலாம் போல இருக்கு, அவ்வளவு காண்டு வருது. இப்போ காரே கொடுத்துட்டீங்க? என் காரே கொடுத்தேன் உங்களுக்கு. நான் 2 கார் வச்சிருந்தேன். நான் வந்து சரி அங்க ஒரு காரை வச்சிருக்கோம், நீங்க ஒரு காரை வச்சு ஷூட்டிங் போக வேற யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இவன் என்ன பண்ணிட்டான், என் காரையே விலை பேசியிருக்கான். எப்படியும் ஒரு கேமராமேன்ட்ட அவனுக்கு காசு வாங்கியிருப்பான் போல இருக்கு, கொடுக்கல. இவன் வந்து என் காரை விலை பேசி அவனுக்கு வந்து நாங்கள் கிஃப்ட் கொடுத்துட்டோமா, அவங்க வந்து கிஃப்டா கொடுத்துருக்காங்க, நீ வந்து டியூ கட்டிட்டு யூஸ் பண்ணிட்டு நீயே வச்சுக்கோ, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, அவங்கள்ட்ட சொல்லி நான் மாத்தி கொடுத்துட்றேன், எங்க பேர்ல தான் இருக்கு காரு, நான் மாத்தி கொடுத்துட்றேன்னு அந்த பையன்ட்ட பேர. கார் இருக்கா இல்லையா? கார் இருக்கு. கார் நான் வாங்கி அவங்க அந்த பிரச்சனை எப்பவே நான் வாங்கிட்டேன். காரை கொடுங்க எல்லாம் நான் வாங்கிட்டேன். அந்த பொண்ணுக்கு மோதிரம் வாங்கி கொடுத்தது மட்டும் இன்னும் வரல. அந்த மோதிரமும் சேர்த்து தான் அந்த இப்போ இது பண்ணுது. அந்த கடையில அடை வச்சு நான் அந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுத்த மோதிரமும் சேர்த்து தான் வித்துருக்கான். எவ்வளவு பேர் இந்த மாதிரி ஏமாத்தி இருக்கிறாரு? உங்களுக்கு கால் வந்து கால் பண்ணியும் இப்ப போன் வந்ததே எப்படி 20 பேர்ட்டேருந்து போன் வந்திருக்கு. ஏமாத்திருக்கான 20 பேர்ட்டேருந்து போன் வந்திருக்கு. இது சத்தியம். இது நான் ஒண்ணு நிரூபிப்பேன், ஒண்ணு நான் போடுவேன்.
அவங்க பயப்படுறாங்க வேற. நான் வீடியோ இந்த ஒரு பொண்ணு கூட மீடியா பயப்படுறாங்க. கண்டிப்பா சொல்றேன், யாரும் பயப்படாதீங்க. இந்த மாதிரி திருட்டு பயலை வந்து நம்ம இப்படி பண்ணா மட்டும்தான் ஒழிக்க முடியும். இல்லைன்னா வச்சுக்கோங்க, இவன் வாழவே தகுதி இல்லாத ஒருத்தன். அதாவது நல்லது செஞ்சுட்டு என்னவோ பண்ணிட்டு போ. ஒரு திருட்டுல எத்தனை பேரை எவ்வளவு பேர் என்ன போன் பண்ணி அழுகுறாங்க. தயவு செய்து சொல்றேன், சப்போர்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு கூட ஸ்டோரி போட்டிருக்கான் அவன், நிறைய பேர் ஆறுதல் சொல்ற மாதிரியா. எனக்கு எவ்வளவு அதை அவனே ரெடி பண்ணுவான். இப்ப வந்து அவனே ரெடி பண்ணி இன்ஸ்டாவை தூக்கி இது பண்ணான்ல, அதே மாதிரி அது அவனே கமாண்ட் போட்டு அவனே ஸ்டோரி போட்டு எல்லாமே பக்கா கிரிமினல். அவன் தயவு செய்து யாரும் இறக்கப்பட்டு நம்பிடாதீங்க. இது வரைக்கும் நான் யாரையும் பத்தி இந்த மாதிரி வீடியோ போட்டது இல்லை. இவன் ஒரு ஆளுன்னு நான் இந்த அளவுக்கு வந்து நான் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அதெல்லாம் தாண்டி கடவுள் என்னை நல்ல நிலைமையில கொண்டாந்து வச்சிருக்காரு. நான் இந்த அளவுக்கு பேசுறேன்னா அடுத்தடுத்து யாரும் பாதிக்க கூடாது. தயவு செய்து சொல்றேன், ப்ரொமோஷன் வருது அப்படின்னு எந்த நடிகருமே இவனை நம்பி பண்ணாதீங்க. இவன் ஒரு மோசடிக்காரன். எப்படி இருந்தாலும் க்ளோஸ் பண்ணுவான். எந்த மாதிரி, அதாவது படுத்திருப்பான் பாப்பா, சாப்பிடவே மாட்டான், தண்ணி குடிக்க மாட்டான். நான் இறக்கப்பட்டு அன்னைக்கெல்லாம் யூரின்ல அக்கா பிளட்டா வருது அப்படின்னு பதறான். என் வீட்டுக்காரர் நானும் ஒரு இலை கூட வச்சிருப்பேன். நான் அந்த இந்த கல்லடப்பு இதெல்லாம் வந்தா இருக்கும்ல, அது நான் வீட்டிலேயே வளர்க்குறேன். அவனை பிடிச்சி அமுக்கி குழந்தை மாதிரி வச்சு அமுக்கி மெல்றா தின்றா அப்படின்னு சாப்பிட வச்சு தண்ணி குடிக்க வச்சு டயத்துக்கு சாப்பாடு கொண்டே குடிப்பேன் நான். அவங்க அம்மா கூட ஒரு நேரம் வந்து போடுதான்னு தெரியல. ஏன்னா இவன் கிடக்கா எங்கேயோ, அந்த அம்மா இருக்கு எங்கேயோ. நான் வந்து பிள்ளையாட்டம் வந்து பார்த்துக்கிட்டேன். நான் அப்படி பார்த்த எனக்கே அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போயிருக்கான். தயவு செய்து வந்து யாரும் அவனை நம்பி எதுவுமே பண்ணாதீங்க. இப்போ உங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிக்கும் போது உங்களை எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுவாரு? என்ன பேசி என்ன மாதிரி பேசுவாரு? நீங்க சொல்றீங்களா அவர் அவ்வளோ பெரிய கிளவர், யாரனாலும் ஈஸியா ஏமாத்துவாருன்னு, எப்படி பேசுவாரு? என்ன அப்படின்னா ஏதாவது கிஃப்ட்னாவே நான் பயங்கர குசியா இருவேன், சந்தோஷம். நீங்க பிக் பாஸ்லயே பார்த்துருப்பீங்கல்ல, நான் ஏதாவது ஜெயிச்சுட்டேன்னு வச்சுங்களேன், மிக்சியோ ஏதாவது பயங்கரமா குதிச்சு சந்தோஷமா இருப்பேன். அந்த மாதிரி ஒன்று பிளான் பண்ணுவான். நம்ம அங்க இது பண்ணோம்னா நமக்கு இது கிடைக்கும்க்கா, அந்த மாதிரி என்ன இது பண்ணுவான். அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனையில வந்து நான் நிறைய இறக்கப்பட்டுட்டேன். பாவமே, ஐயோ ஒரு பையன் வந்து இப்படி இது பண்றானே, இப்படி புலம்புறானே, ஐயோ அப்படி நான் வந்து ரொம்ப இறக்கப்பட்டதுனால எனக்கு வந்து அது வினைவு. தயவு செய்து யாரும் வந்து இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆளுகள்கிட்ட பழக்க வழக்கம் வச்சுக்காதீங்க. உங்க சொந்தத்துல வந்து சொந்தக்காரவங்க சொந்த பந்தம் யாருமே வந்துட்டு ஏன் தாமரை இப்படி இந்த போய் இப்படி போய் ஏமாந்துருக்கு அப்படின்னு எதுவுமே கேட்கலையா? நானே இன்ஸ்டா தெரியாம யூடியூப் தெரியாம வந்தேன். அவங்களுக்கு எது, எங்க அம்மாவுக்குலாம் இன்ஸ்டானா என்னன்னு தெரியாது, யூடியூப்னா என்னன்னு தெரியாது. எங்க அம்மாவுக்கும் தெரியாது, எங்க அக்காவுக்கும் தெரியாது. பார்க்க எங்க அக்காலாம் பட்டன் ஃபோன் தான் இன்ன வரைக்கும் வச்சிருக்கா. என் தங்கச்சிக்கிட்ட ஃபோனே கிடையாது. இவங்க மட்டும்தான் நான் ரொம்ப க்ளோஸ். மற்ற யார்ட்டையும் அவ்வளவா இல்லை, யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கா? நம்ம சொந்த பந்தத்துக்கு கூட எதுவும் செய்யலையே, இப்படி ஏமாந்துட்டோமே ஏதாவது சங்கட்டமா? அதெல்லாம் நிறைய பண்ணுவேன் நான். அதெல்லாம் கைவிட மாட்டேன். யாரையுமே வந்து நான் கஷ்டப்பட்டு வந்ததுனால என் குடும்பத்தையும் கஷ்டப்பட விட மாட்டேன். என் வீட்டையும் நான் அப்படி வச்சிருக்கேன், எங்க அம்மா வீட்டையும் வச்சிருக்கேன். எங்க அம்மா இன்ன வரைக்கும் நாத்து நடதான் போயிடும். இந்த பரவாயில்ல புள்ள வந்து நிறைய பண்ணிட்டா, வீட்டில் உள்ள பொருள்லேருந்து என் ரசிகர்கள்லாம் சேர்ந்து வீடு கட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள திங்ஸ்லேருந்து எல்லாமே நான் பண்ணி வச்சுட்டேன். எங்கள் அம்மா தம்பி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு பண்ணி வச்சுட்டேன். அதெல்லாம் இதுக்கப்புறம் பிள்ளைகிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா நாற்று நட போயிட்டு 200 வச்சு இது பண்ணோம். நான் அதை பார்த்துட்டு தான் நான் ஷூட்டிங் போவேல, நீ வாமா யாரோ ஒருத்தர் நான் அசிஸ்டண்ட்டாக கூட்டிகிட்டு போவேன், நீ வந்து எந்த வேலையும் எனக்கு, நான் வேலையே அசிஸ்டண்ட்டே வேலை வாங்க மாட்டேன், நீ எனக்கு வேலையே பார்க்க வேணாமா, நீ சும்மா கூட வந்து 2000 ரூபா தருவாங்க, அதை வச்சு நீ இது பண்ணிக்கோ அப்படின்னு எங்கள் அம்மாவை நான் கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டிகிட்டு போயிருக்கீங்க? கூட்டிகிட்டு போயிட்டு தான் இருக்கேன். ஷூட்டிங் போல அவங்கள தான் கூட்டிட்டு போவேன். ஷூட்டிங்னா எங்கள் அம்மா வந்துடும். நான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் அக்கா வரமாட்டா, அவங்க சித்தாள் வேலையா, வீட்டுக்கார கொத்தனாரா அப்படியே போயிடுவாங்க. அவங்க ஒன்றும் எங்கள் அக்காவுக்குலாம் எதுவுமே நான் செஞ்சது கிடையாது. எங்கள் அம்மா தம்பிக்கு மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா நாற்று நட போகுது, என்னால் நினச்சிருந்தா ஒரு 10,000 கொடுத்து நீ இருன்னு சொல்லியிருக்கலாம். இவனை மாதிரி ஆளுக்கு நான் உதவி செய்ய போயிட்டு என்னால் எங்கள் அம்மா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஷூட்டிங் இல்லை, நான் வீட்டில் போயிட்டு என் தம்பி நகையை அடகு வச்சு கொடுத்து நான் வந்து வீட்டு வாடகையிலேருந்து எல்லாமே நான் கட்டினேன். கொஞ்ச நாள் ஷூட்டிங் இந்த மன ரீதியை நான் பாதிக்கப்பட்டதுனால ப்ரொமோஷன் பண்ணல, எதுவுமே பண்ணல. 10 லட்ச ரூபா வேணாலும் நான் லாஸ் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வீட்டில் என் தம்பி நகை அடகு வச்சு கொடுத்து நான் வந்து வீட்டு வாடகை கொடுத்துட்டு எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு பசங்களுக்கு அவங்க ஒரு பையனுக்கு பீஸ் கட்ட கொஞ்சம் இருந்துச்சு, அது எல்லாமே முடிச்சு விட்டுட்டு நான் அது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் மாதிரி ஒரு ஆளை நம்பினதுனால. இல்லைன்னா அந்த 10 லட்சம் இருந்துச்சுன்னா நான் ஏன் போய் கடன் வாங்கணும்? ஒரு 200 ரூபாய் அப்படிங்கிறது உங்க லைஃப்ல எவ்வளவு பெரிய காசு? அப்படிங்கிறது 20 ரூபாய் 20 ரூபாய் கூட நீங்க சொல்லிருக்கீங்க. 20 ரூபாய் அவ்வளோ பெரிய காசா இருந்தது எனக்கு. என் பையன் சின்ன பையன் மாசமா இருக்கையில கேசரி விற்கும், மாசமா இருக்கல ஆசை வரும், அதை சாப்பிடுவோம் அதை சாப்பிடுவோன்ட்டு 12 ரூபா தான்.
அந்த 12 ரூபா காசு எங்கள்கிட்ட இல்லை. ஏன்னா நான் நாடகத்துக்கு போக முடியாது, என் வீட்டுக்காரு வேலைக்கும் போக முடியாது, நான் மயங்கி விழுந்துருவேன். அந்த மாதிரி அந்த சின்ன பையன் இருக்கையில மயக்கம் போட்டு விழுந்துருவேன். ஆள் தேவை, அவர் வேலைக்கு போவார். என் பெரிய பையன் என்ன பண்ணுவோம், நம்பர் எழுதி கொடுத்துட்டு போயிருப்பாரு. 1 ரூபா காயின் இருக்கும். அப்போ போய் போட்டு ஃபோன் பண்ணி அப்பா அம்மா மயங்கி விழுந்துருச்சு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருவோம். அதனால வேலையும் போயிடுச்சு. அவருக்கு என் கூட தான் இருப்பார். அந்த கேசரி வாங்கி சாப்பிட காசு இல்லாமல் கஷ்டப்பட்ட ஆள் நாங்கள். அந்த ஹாஸ்பிட்டலில் ஊசி போடுற பிள்ளைங்க வந்து 20 ரூபா கொடுத்து அண்ணன் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் அப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கோம். அப்படிலாம் வாழ்ந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து நான் தக்க வைக்காம இந்த மாதிரி நாதேரியை நம்பி நான் வீணாக போயிருக்கேன். காசு அப்படிங்கிறது வந்துட்டு வாழ்க்கையில் ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கே நிறைய அசிங்கங்கள், நிறைய கஷ்டங்கள், நிறைய இரவுகள் தூங்காமல் இருந்திருக்கீங்க. அந்த மேக்கப்போட, அந்த ட்ரெஸ்ஸோட, கால் வலியோட, சாப்பிடாம அந்த ஸ்டேஜில் பல விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்து நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு ஏமாந்து நகை அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து தங்கம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். அந்த வார்த்தையில் கொஞ்சிறது கூட இப்பெல்லாம் யோசிக்கிறாங்க. அப்படி ஒரு விஷயத்தை இழந்துட்டு நிற்கிறீங்களே, திருப்பி மீட்டரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக நான் என்னால் முடியும், நல்லா சம்பாரிச்சு நான் வாங்கிப்பேன். ஆனால் இப்படி ஒரு ஆள் வெளியில் இருக்கவே கூடாது. நகை பெரிய விஷயமே இல்லையா, போயிட்டு போகுது. நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதோ சாப்பாடு போட்டு நம்ம நகையை நம்பி நம்ம இது பண்ணல. எவ்வளவோ அடிமட்டத்துலேருந்து வந்திருக்கோம்ல, 20 ரூபா இல்லாமல் வந்தோம்ல, இவ்வளோ பெருசாக வந்துட்டேன். அதை நான் தக்க வச்சுக்க முடியல. இவனை நம்பி நான் இழந்திருக்கேன். அதை இதுக்கப்புறமா நான் சேர்ப்பேன், கண்டிப்பாக என்னால் சேர்க்க முடியும். ஆனால் இவனை மாதிரி ஆள் இருக்கவே கூடாது. என்ன பண்ணுவாங்கன்னு தெரில, ஆனால் நான் என்னோட இது சொல்கிறேன். கண்டிப்பாக இப்படி ஒரு ஜென்மம்லாம் வாழவே தகுதி இல்லாத ஒரு ஜென்மம். ஸோ உங்ககிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொன்ன ஆடியோலாம் இருக்குன்னு சொன்னீங்க. நிறைய வச்சிருக்கேன். இப்போ கூட நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் வந்து காட்டுறேன் பாருங்க. அந்த பொண்ணு வந்து பாவம், இதோ 11 வயசுன்னு தெரியுமா, அந்த குடும்பத்தையே நாசம் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி எத்தனை பேர் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க? நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. கேமராமேன் பசங்கள்லாம் வீடியோ அமைச்சிருக்காங்க. எல்லாமே ப்ரூஃப் இருக்குது, எல்லாமே இருக்குது எங்கள்கிட்ட. கண்டிப்பாக வந்து நான் எல்லாமே இது பண்ணுவேன். இதோ இன்னொரு பையனை ஏமாற்றி காசு போட்ட வீடியோ எல்லாமே இருக்குது. நான் எல்லாமே போஸ்ட் பண்ணுவேன். எல்லாமே நான் போஸ்ட். இது இப்போ பேசுறது அவரோட வாய்ஸா? அவன் வாய்ஸு. ஆமாம், அமுச்சு விட்டேனே கோபி, அந்த மாதிரி சொல்கிறான்ல, அந்த பையனோட தான் அந்த பையன் தான் வீடியோ எடுத்து அமுச்சிருக்கான். கண்டிப்பாக இதையும் நான் போஸ்ட் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.